அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நமக்கு வெத்தலை தீபம் போடுற வேண்டுதலும் இருந்தது. மீன்வைல் பொங்கல் வேலையும் டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 4 o'clock ஏஞ்சாச்சு. கரெக்டாக 6:15 போல் என்னுடைய பூஜை எல்லாம் முடிச்சு, அபிஷேகம்லாம் முடிச்சு, வெத்தலை தீபம் போட்டு 7 மணிக்கு பொங்கல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக வெஜிடபிள்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் அரிஞ்சு கொடுக்கவே நான் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 8 மணியாக போல் பொங்கல் எங்களுக்கு பொங்குச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் பொங்கி வரும். பட் இந்த தடவை வெண்பொங்கல் பொங்கி வந்தது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த பொங்கல் பொங்கி வந்தது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். பொங்கல் பொங்கி வர டயத்துக்குள்ளேயே வெண்பொங்கலுக்கு தேவையான தேங்காய், அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா அரிசி வேண்டிட்டு போடுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு அதில் அரிசி போடுவாங்க. என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் அதில் போடுறத தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. பொங்கல் ரெண்டுமே ரொம்ப நல்லபடியாக பொங்கி இறக்கியாச்சு அப்படின்றதுனால படையலுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க. ஸோ சாமி படத்துக்கு பூ வைக்கிறதுலேருந்து அந்த இடத்த நீட்டாக க்ளீன் பண்ணி இலை போட்டு தளியல் போடுறதுலேருந்து எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க. ரொம்ப நீட்டாகவும் முடிப்பாங்கன்றதுனால அந்த செக்ஷன் நான் எப்போவுமே அவங்களுக்கு கொடுத்துருவேன். வீட்டில் எப்போவுமே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் செய்வாங்க. அது எல்லாருமே செய்வாங்க காமனாக. ஸோ நாங்களும் அப்படி தான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பொங்கல் எடுத்துகிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கு கீழே தளியல் டேபிளில் வாழை இலை போட்டு செஞ்ச பொங்கல் எல்லாத்தையும் வடித்து அழகாக சாம்பிராணி போடுறத வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க. ஃபெஸ்டிவல் டயத்தில் ஒர்க்கை ஷேர் பண்ணி செய்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஒர்க்கை கரெக்டாக முடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சிங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதையும் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அப்படியே அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய பொங்கல் திருநாள் சந்தோஷமாக ஹாப்பியாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட ஷைன் வித் சங்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.